Right. Okay, so welcome முருகேசன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் அதான் கேள்விப்பட்டேன், நீங்க வந்து சண்டே ஒரு ட்ரைனிங் பண்ணதா இருக்குது. அதான் சரி, அந்த ட்ரைனிங் எப்படிப்பட்ட ட்ரைனிங், என்ன ஏது, உங்க விவரம், நீங்க ஜேர்னி பண்ணது எல்லாம் கொஞ்சம் கேட்கலாம் மக்களுக்கு. ஏன் சார்பா மக்கள் சார்பா எனக்கு சில கேள்விகள் இருக்கு, அதான் உங்களை இன்டர்வியூ எடுக்கலாம் வந்தேன். ஓகே சார், கண்டிப்பா நீங்க எல்லாமே கேட்கலாம். என்ன வேணா கேளுங்க, கண்டிப்பா நான் அதுக்கு பதில் சொல்றேன். யா, உங்களோட பிஸி ஷெட்யூல்ல இந்த மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படின்னா, உங்களோட இந்த இந்த ஜேர்னி எப்படி, இன்னைக்கு ஒரு ட்ரெயினரா வந்து இருக்கீங்க. ட்ரெயினர் நீங்க முதல்ல கம்பெனிலையும் ட்ரைனிங் பண்ணிருப்பீங்க, அந்த மாதிரி விஷயங்கள். பட் இந்த மாதிரி ஜென்ரலா பப்ளிக்காக ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் கொடுக்குற ஒரு இது வரைக்கும் வளர்ந்த கதையை பத்தி சொல்ல முடியுமா, இந்த ஜேர்னி? கண்டிப்பா நான் சொல்றேன் சார். ஜேர்னி அப்படின்னா, நான் உங்ககிட்ட ஜாயின் பண்ணதுல இருந்து இது வரைக்கும் அந்த ஜேர்னி கேக்குறீங்க இல்லையா? ஆமா ஆமா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஆக்சுவலி நானும் உங்க கூட வந்த ஒரு எல்லாரோட ஸ்டூடெண்ட்ல நானும் ஒரு ஸ்டூடெண்ட் தாங்க சார். உங்ககிட்ட படிக்க வந்தோம். படிச்சதுல வந்து ப்ராப்பரா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். எந்த இடத்துலயும் நம்ம மிஸ்டேக் இல்லாம ப்ராப்பரா பண்ணணுங்கிற அந்த கான்சென்ட்ரேட்ல தான் உங்ககிட்ட படிச்சுட்டு இருந்தோம். ஸோ அந்த படிக்கிறதுல எந்த இடத்துலயும் நாங்க வந்து உங்களுக்கு ட்ரேடிங்கா கண்ணில் பட்டிருக்கோம். எந்த இடத்துல இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியல. எனக்கு என்ன தெரிஞ்ச விஷயம்னா, என்னோட வேலையை நான் கரெக்டா பண்ணணும், ஹோம்ஒர்க்கா ப்ராப்பரா இருக்கணும், என்ன வேலை சொன்னாலும் கரெக்டா செய்யணுங்கிறத செஞ்சுட்டே வந்தோம். ஒரு ஸ்டேஜ்ல அது எங்களுக்குள்ள இருக்கிற விஷயம் வந்து நீங்க கண்டுபிடிச்சதுனால நான் இந்த இடத்துக்கு வந்து நான் நினைக்கிறேன் சார். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே. யா, சோ இது எப்படி அந்த ஒரு நார்மல் விஷயம் இருந்து இப்ப ட்ரெயினர் ஆகும்போது எப்படி ஃபீல் பண்றீங்க? எப்படி அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? சார், நினைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் இருக்கு சார். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த மாதிரியான கனவுல நினைக்கல சார். இந்த மாதிரி சார் கூட இருந்து எல்லா மக்களுக்கும் ஒரு ஹெல்ப் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அப்புறம் நிறைய பேருக்கு நம்ம கிட்ட இருக்க நாலேஜ் கொண்டு போய் சேர்த்துவோம் அப்படின்னு நினைக்கல சார். ஆக்சுவலி நான் வந்தது என்னன்னா, என்னோட டீமுக்காக தான் வந்தேன். மெயினா கோச்சிங்க்கு. நம்ம டீம் ஒரு இடத்துல இருக்காங்க, அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். நம்ம கிட்ட இருக்க நாலேஜ் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்தாச்சு, ஒரு இடத்துல ஹேங் ஆகுது. ஸோ அதை கிளியர் பண்ணிட்டு அடுத்த லெவல் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மெயினா உங்ககிட்ட வந்தேன். பட் இங்க வந்தா அப்படின்னா என்னோட டீமுக்கு இல்ல, தமிழ்நாட்டுல நிறைய பேத்துக்கு இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி கொண்டு போய் சேர்த்துற பொறுப்பு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் பயமாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. இந்த இந்த ஜேர்னி நம்மளோட அந்த நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு போய் சேரணும்னு ஆரம்பிக்கிற அந்த ஜேர்னி பத்தி, அது ஆரம்பிச்ச ஒரு அது ஆரம்பமான நேரம், அது அந்த மாதிரி சொல்ல முடியுமா, ஷேர் பண்ண முடியுமா? எப்படி, எங்க நோக்கி போயிட்டு இருக்கீங்க, என்ன நடக்குது? கண்டிப்பா சார், ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க கேட்டது. எங்க நோக்கி போகுது அப்படின்னா, இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற பொட்டன்ஷியலான ஒரு மார்க்கெட்டிங் வந்து ட்ரைனிங் இல்லாம எல்லாமே ரொம்ப தடுமாறுறத என்னோட சைட்ல இருந்து நான் பார்த்திருக்கேன் சார். ரெண்டாவது வந்து அவங்கவுங்க நாலேஜுக்கு மோட்டிவேஷன்ல அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. ஒரு ப்ராப்பரா ஒரு பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அதை எப்படி கொண்டு போகணும், ஸோ எந்த லெவல்ல இருந்து எவ்வளவு ஹைக்கு வேணா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல போகலாம் அப்படிங்கிற பொட்டன்ஷியல் தெரியுது. ஆனா எப்படி போறதுன்னு தெரியல ஒண்ணு. ரெண்டாவது, எப்படி போறதுன்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல அப்படிங்கிறத கவனிச்சேன் சார். ஸோ அந்த விஷயத்துக்கு வந்து நீங்க எடுத்து வச்ச ஸ்டெப் பின்னாடி, உங்க பாதத்துக்கு பின்னாடி அதே இடத்துல நாங்களும் வச்சு வரோம். ஸோ நிறைய பேர் நம்ம ஒன்னா போறப்ப லட்சக்கணக்கான மக்களுக்கு வந்து இந்த விஷயத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணி ஒரு ப்ரொஃபஷனலா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பெரிய சக்சஸ் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு சார். ஓகே, கிரேட். இந்த ஜேர்னி எப்படி இருக்கும்? நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமா ஒரு 4-5 ட்ரெயினர்ஸ் எல்லாம் சேர்த்து பண்றீங்க. அது ஃபியூச்சர்ல இந்த ஜேர்னியை வந்து எப்படி பாக்குறீங்க நீங்க? சார், ஃபியூச்சர்ல பாக்குறது அப்படின்னா, ஸோ இந்த இந்த ட்ரெயினர்ஸ் எல்லாமே இப்ப நம்ம வந்து இனிஷியலா நம்ம இப்படி ஒன்னா பண்ணிட்டு இருக்கோம் சார். லாக்டவுன் பீரியட்ஸ் ஒன்று, ரெண்டாவது இனிஷியலா பண்றதுனால எப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாருமே அங்கங்க தனித்தனியா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஒரு ஏரியால ஒரு 500 பேர், 1000 பேர், 2000 பேர் மத்தியில நாலேஜ் போயிட்டே இருக்கும் சார். டெய்லி, மந்த்லி, வீக்லி, இயர்லி. ஸோ அந்த மாதிரி போறப்ப என்ன ஆகுன்னா, ஒரே டைம்ல நிறைய பேருக்கு நாலேஜ் ரீச் ஆகுறப்ப எல்லாருமே ஒரு ப்ரொஃபஷனலிஸ்டா மாறிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது என்னால உணர முடியுது சார். தமிழ்நாட்டுல தமிழ் மக்களுக்கு இடையில நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உள்ள கேப் என்னது? அது எந்த கேப் அந்த ட்ரெயினிங் வந்து அடைக்கும்னு நினைக்கிறீங்க? சார், கேப் என்னன்னா ப்ராப்பரான ட்ரைனிங் இல்ல அப்படிங்கிறது கேப்புங்க சார். இருக்கு, கம்பெனி ட்ரைனிங், ப்ராடக்ட் ட்ரைனிங், அப்ளைன் ட்ரைனிங் எல்லாமே இருக்கு. ஆனா ஒரு ப்ரொஃபஷனலா எப்படி பண்றது அப்படிங்கிற அந்த கேப் இருக்கு சார். அந்த கேப் வந்து உங்க மூலியமா, நம்ம மூலியமா ஃபில்ஃபில் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார்.
இப்ப இதெல்லாம் கம்பெனிக்காரங்க கேட்டா கல் எடுத்து அடிக்க வராங்க. என்னடா நீங்களாம் ட்ரெய்னிங் பண்ணீங்க, நாங்களாம் சும்மாவா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கோவம். அது எப்படி நீங்க சரி நியாயம் எப்படி படுத்துறீங்க அந்த விஷயத்த? கண்டிப்பா நம்ம இருக்கு சார். சொல்றதுல எவ்வளவு உண்மை கம்பெனிக்கு இருக்கு? இருக்கும். கண்டிப்பா கம்பெனிக்கு இருக்கு சார். அப்ளைனுக்கு இருக்கும், டீமுக்கு இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்கும். ஒரு ஆ, நல்ல விஷயங்கள சொல்றப்ப ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் சார். அதுக்காக நம்ம அத வந்து தவிர்க்க முடியாது இல்லையா? எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு பேக் ஃபயர் இருக்கும். நம்ம உண்மைய சொல்றோம் சார். நேர்மையா சொல்றோம். யாரும் எந்த இடத்துலயும் ஒரு பொய் சொல்லியோ, ஏமாத்தியோ, இல்ல ஓவரா சொல்லியோ அவங்கள பிரைன் வாஷ் பண்ண கிடையாது. ரியாலிட்டி என்ன? இத பண்ணா இது வரும், இத பண்ணா இது வரும் அப்படிங்கிறத நம்ம அடிச்சு சொல்றோம். அதுக்குண்டான மென்டாலிட்டி இருக்க பீப்பிள், அது கூட ரிலேட் ஆகுற பீப்பிள் எல்லாமே காந்த மாரி ஒட்டிக்குவாங்கன்னு நெனைக்கிறேன் சார். ஆனா அது ஒட்டுறப்ப மிகப்பெரிய பவரா இருக்கும் சார். அது வேணா நான் சொல்ல முடியும். அவங்கலாம் வந்து ஒட்டுறது ஒரு மிகப்பெரிய பவரா இருக்கும் அப்படி சொல்றீங்க. இல்ல சார். ஏன்னா ஒரே மாரி எண்ணம் உள்ள மக்கள், நேர்மையா ஜெயிக்கணுங்கிற மக்கள், எல்லாருமே உறவு முறைகள்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும் மக்கள். எந்த இடத்துலயுமே ஒரு தப்பான எண்ணமோ, தப்பான செயலோ, தாட் ப்ராசஸ் கூட இல்லாத மக்கள் அப்படிங்கிறப்ப, அது ஒரு மிகப்பெரிய பவர் தானே சார். அது வந்து ஒரு பெரிய சக்தி வாய்ந்த பவரா அமையும். ஓகே. ரியல் சார் இந்த ரியல். இந்த இந்த ட்ரெய்னிங் வந்து மக்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் குடுக்கும்? எதுக்காக இந்த ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணணும்? அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அதான். சூப்பர் கொஸ்டின் சார். இந்த ட்ரெய்னிங் ஏன்னா இந்த அட்டெண்ட் பண்ணா இடத்துல என்ன கிடைக்கும்? ரியல் சார் ரியல். இத நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஸோ நானுமே இந்த இண்டஸ்ட்ரியில கொஞ்சம் மோர் தென் 10 இயர்ஸ் பக்கம் இருந்தாலுமே, அந்த மக்கள் சொல்லக்கூடிய அந்த ஆட்சேபனை, அப்ஜெக்ஷன் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியல. ஆ பார்த்தா பேசுவோம், பழகுவோம் எல்லாமே இருக்கும். ஆனா, அது அப்ஜெக்ஷன் வர்றப்ப உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும், ஒரு நடுக்கம் இருக்கும், ஒரு தடுமாற்றம் இருக்கும். அதனாலேயே நெறைய க்ளோசிங் வராம போயிருக்கும். டிஃபரெண்டா கேட்கிறப்ப ஹேண்டில் பண்ண தெரியாம இருந்திருக்கும். யாராச்சும் அப்ளைன் வாங்க, அப்ளைன் வாங்கன்னு அவர புடிச்சுட்டே இழுத்துட்டு இருந்திருக்கோம். ஸோ இந்த ட்ரெய்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளைன் நீங்க எனக்கு ஒரு சான்ஸ் குடுத்துருக்கீங்க. தேங்க் யூ அப்படின்னு ஒரு சல்யூட் போட்டு களத்துல இறங்கி அடிச்சிடலாம் சார். அந்த அளவுக்கு இந்த முக்கியமான டாபிக்ன்னு நான் நெனைக்கிறேன். ஓகே. அந்த மாரி விஷயங்கள் என்னென்ன மாரி நம்ம நெட்வொர்க்கர்ஸ் வந்து இந்த ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணலாம்? அவங்களுக்கு என்னென்ன மாரி பெனிஃபிட் கிடைக்கும்னு நெனைக்கிறீங்க? சார் பெனிஃபிட்ஸ்னா மிகப்பெரிய பெனிஃபிட் சார். ஏன்னா இன்னைக்கு ஃபீல்ட்ல வந்து எல்லாரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, மக்கள் சொல்லக்கூடிய அந்த ரிஜெக்ஷன், அப்ஜெக்ஷன எப்படி அதுக்கு எப்படி சொல்யூஷன் குடுக்குறது, அத எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம நானும் தடுமாறிட்டு இருந்தேன். இன்னைக்கு கொஞ்சம் தேறி எப்படி ஓடியாந்துட்டேன். சோ இந்த மாதிரி நெறைய பேர் மனசுக்குள்ள இருக்கு. சொல்யூஷன் கிடைக்காம தடுமாறுறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனா இந்த ட்ரெய்னிங் இருக்குன்னு நான் நம்புறேன் சார். ஓகே. வேற வேற இந்த ட்ரெய்னிங் பத்தி எதுவும் சொல்லணுமா? வேற எதுவும் கேட்கணுமா? வேற இது மாரி ஏதாவது கான்வர்சேஷன்? சார் நான் வேற என்ன நினைக்கிறேன்னா சார், இங்க இன்னைக்கு ட்ரெய்னிங்ஸ் எடுக்கிற எல்லாருமே வேற வேற மைண்ட் செட், வேற வேற கம்பெனிஸ், வேற வேற பிளேஸ்ல இருந்தாலும், அவங்க அதுக்காக போடுற ஹார்ட் ஒர்க்க நான் ரொம்ப பாக்குறேன் சார். அதுக்காக நைட்டு பகலா அவங்க ஜாப் பிஸில, ஃபேமிலி பிஸில, இதுக்காக டைம் ஒதுக்கி, அதுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணி, ஸோ அந்த ஹார்ட் ஒர்க்க வந்து அவங்க கிட்ட பாக்குறேன் சார். ஸோ இந்த ஹார்ட் ஒர்க் வந்து கண்டிப்பா மக்களுக்கு வந்து அவங்க எதிர்பார்க்கிற ஒரு ஒரு ரிசல்ட் குடுக்குற, ஒரு தெளிவு கிடைக்கிற, ஒரு ஒரு அனுபவம் கிடைக்கிற ஒரு எஜுகேஷன் விஷயம் அவங்களுக்கு கிடைக்கும்னு நான் நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா அவங்க அதுதான் தேவை அவங்களுக்கு. தாகத்துல இருக்கிறவங்க எப்படி தண்ணி தேவையோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த ட்ரைனிங் ஒரு சொல்யூஷனா இருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஓகே. நான் கேள்விப்பட்டேன் இது வந்து நார்மல் ட்ரெய்னிங் மாரி இல்ல. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு. அது என்ன மாரி இன்ட்ரஸ்டிங் தெரிஞ்சுக்கலாமா? எஸ் சார், எஸ். கொஞ்சம் ஜாலியாவும் இருக்கணும், நாலேஜும் எடுக்கணும். அத மறுபடியும் மறக்கக் கூடாது. அத அப்படியே அவங்க எடுத்துட்டு அடுத்தடுத்த விஷயங்கள போறப்ப அது கூடயே டிராவல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளுக்குள்ள நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப ஃபேமஸ் காமெடில வடிவேலு சார். ஸோ அவங்கள அது கூட எங்க போய் டிராவல் பண்ணி ஜேர்னில கூட்டிட்டு வந்திருக்கோம் சார். அதுதான் ஸ்பெஷல். சரி. ரொம்ப சந்தோஷம். இதுல வந்து இந்த ஜர்னில வந்து இந்த ட்ரெய்னர் ஜர்னில நீங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எத நோக்கி போயிட்டு இருக்கீங்க? இது எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா ஒண்ணே ஒண்ணு மட்டும் தெரியுதுங்க சார். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒரு ரெவல்யூஷன் உருவாக போகுது. நேர்மையா, கெத்தா, தில்லா, தெனாவெட்டா ஜெயிக்கிறது எப்படின்னு எல்லாத்தையும் புரிய வச்சிருவோம் சார். அது வேணும் தெரியுது. லேக்ஸ் கணக்கான பீப்புள் வந்து நேர்மையா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ண போறாங்க சார். பயம் இல்லாம, கவலையே படாம, நின்ன இடத்துலலாம் க்ளோசிங், பேசுற பக்கம்லாம் சேல்ஸ், பஸ்ல போனா பஸ்ல இருக்க எல்லாத்துலயும் சேல்ஸ் க்ளோசிங் கம்ப்ளீட். ஃபங்க்ஷனுக்கு போனா அங்கேயும் சேல்ஸ் க்ளோசிங், எங்க வேலைக்கு போனா அங்கேயும் சேல்ஸ் க்ளோசிங். இந்த மாதிரி மாறிடும் சார். ஜாலியாயிரும். ஒரு ப்ரொஃபஷனலா இல்லாம எங்க வேணா, எப்ப வேணா சேல்ஸ் க்ளோசிங் பண்ண முடியும். எங்க எப்படி வேணாலும் நம்மளால அப்ஜெக்ஷன் ஹேண்டில் பண்ண முடியுங்கிற மனநிலைக்கு ஜாலியா பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஜாலி சூப்பர் அந்த மாதிரி ஆயிடும். ஓகே. இந்த ஜர்னி வந்து இப்ப வந்து நீங்க வந்து இந்த இந்த ட்ரெய்னிங் ஜாயின் பண்ணது முன்னாடி ஒரு உலகத்த பார்த்திருப்பீங்க. ட்ரெய்னிங் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு உலகத்த பார்க்குறீங்க. இந்த 2க்குள்ள வித்தியாசம் என்ன? இது எப்படி ஆரம்பிச்ச அந்த ஜர்னி ஆரம்பிச்ச கதைய சொல்ல முடியுமா?
கண்டிப்பா நான் சொல்றேன் சார். ஆக்சுவலி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் முன்னாடி ஜெயிக்கணும், இன்கம் தான் சொல்லுமே. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து ரீசன் என்னன்னா, ஒரு நல்ல ஒரு பேசிவ் இன்கம், ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் வாழ்றவங்கள பார்த்துருக்கோம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல. ஸோ அதே மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட் தான் ஓடிட்டு இருந்தோம். கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, ட்ரீம் இருந்துச்சு, ஆக்ஷனும் இருந்துச்சு. பட் ஆனா ரிசல்ட் மட்டும் எதிர்பார்த்த ரிசல்ட் வராம இருந்துச்சு. ஸோ இப்போ ஆஃப்டர் ஜேர்னி உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் என்ன தோணுதுன்னா, எந்த விஷயத்தினால ரிசல்ட் வராம இருந்துச்சுன்னு நினைச்சனோ அதுக்குண்டான சொல்யூஷன் நான் உங்ககிட்ட பார்த்தேன். ஏன்னா மக்கள்கிட்ட பேசுறோம், பழகுறோம், எல்லாமே கரெக்ட். ஆனா ப்ராப்பரா இல்ல அப்படிங்கிறத கவனிச்சேன். இப்ப என்ன தோணுது அப்படின்னா, ரொம்ப கிளியரா இருக்கு. மக்கள்னா யாரு, நம்மனா யாரு, அவங்களுக்கு எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், நம்ம என்ன பேசணும், நம்ம பார்ட் என்ன, அவங்க பார்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாயிடுச்சுனால அது நம்ம கான்ஃபிடன்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல. ஸோ ஃபியூச்சர் பத்தி, அதுல இருக்கிற அந்த இண்டஸ்ட்ரி பத்தி, ஸோ அதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த விஷயம்லாம் இருக்கிறதுனால நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒரு பெரிய ஜாம்பவான் ஆயிரலாம் அப்படிங்கிற பெரிய கான்ஃபிடன்ட் கிடைச்சிருக்கு. இப்போ நீங்க அதாவது நான் என்ன கேட்கறேன், ஜாயினிங் பண்ணும்போது ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த ட்ரைனிங்க்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணும்போது? இருக்கு சார். ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும்போது ஆன்லைன் கோர்ஸே எனக்கு புதுசு தான் சார். நான் இந்த மாதிரிலாம் பார்க்கல. அதே எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு. ஓகே. ஒரு டவுட் இருந்துச்சு. சார் வந்து சொல்லி தருறாரு, சார் மும்பைல இருக்காரு, இங்க இருக்கோம், எப்படி சொல்லி தருவாரு அப்படின்னு ஒரு இருந்தது, கன்ஃபியூஸ் இருந்தது. பட் ஆனா ஆன்லைன்ல வந்ததுக்கு அப்புறம் அந்த பாடம் கேட்கறது எல்லாமே வித்தியாசமா தான் இருந்தது எனக்கு. ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்தது எல்லாமே லைவ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான் போயிருக்கோம், பார்த்திருக்கோம், அட்டன் பண்ணிருக்கோம். ஸோ அது டிஃப்ரெண்டா இருந்தது. ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் கோர்ஸோட பொட்டன்ஷியல் வந்து உண்மை சொல்லணும் அப்படின்னா சார், வாங்குற ஃபீஸுக்கும் கோர்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை. கோர்ஸ் அவ்வளவு வேல்யூவா இருக்கு. நீங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சீங்கன்னா கூட நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார், என்னோட சஜஷன். ஓகே, இல்ல அது ஓகே. இது இப்போ வந்து இந்த ஜேர்னி வந்து மக்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல் ஆகும்னு நினைக்கிறீங்க இல்லையா? நீங்களும் படிச்சது ஆன்லைன்ல தான், நம்ம பாத்துக்கிட்டோம், பாம்பேல பார்த்தோம் இல்லையா, ஒரே இடத்துல பாம்பேல பார்த்தோம். ஸோ இப்போ நாளைக்கு அவங்க ஆன்லைன் தான் அட்டன் பண்ண போறாங்க சண்டே வந்து. ஸோ அது எப்படி அவங்க லைஃபை மாற்றும், எந்த மாதிரி அது எப்படி தான் கொடுக்க போறீங்க அந்த விஷயத்த? ஆன்லைன்னா ஒரு இது இருக்கு, இது வந்து ட்ரைனிங் இருக்காது, ஆன்லைன்ல என்னத்தை கொடுக்க அப்படின்னு ஒரு இருக்குல்ல, அது அதை எப்படி மாற்றலாம், அது அப்படி நினைக்கிறவங்களுக்கு நீங்க சொல்ற விஷயம் என்னவா இருக்கும்? கண்டிப்பா சார். இதுல நான் அட்வான்டேஜ் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஆன்லைன் ட்ரைனிங் அப்படிங்கிறது ஒண்ணு அவங்களுக்கு பீஸ்ஃபுல்லா அவங்க வீட்ல இருந்து அட்டன் பண்ணலாம் சார் ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும், ஒரே ஃபோக்கஸா கிளியரா கவனிக்க முடியும். ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க எந்த இடத்துல டிராவல் பண்ண டயர்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாம வீட்டுல இருந்துகிட்டே ஒரு குவாலிட்டியான ஒரு எஜுகேஷன் எடுத்துக்கிற சான்ஸை நான் பாக்குறேன் சார். ஏன்னா மத்தவங்களும் இருக்கு சார், இல்லைன்னு சொல்லல, நிறைய யூடியூப்ல ஆன்லைன்ல ட்ரைனிங் செமினார் இருக்கு. பட் அதுக்கு இதுக்கு டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ அவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் நம்ம கேட்டுட்டு மட்டும் தான் இருக்க முடியும். ஆனா இங்க அப்படி இருக்க போறது இல்ல. எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவோம், எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுவோம், எல்லாருக்குமே சொல்யூஷன் கிடைக்கும், எல்லாருமே ஒன்னாதான் நம்ம டிராவல் பண்றோம். அப்படிங்கிறப்ப இது ரியலா நடக்கிறதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் சார். சேம் அதான், இப்ப நம்ம ஹால்ல நடத்துறதுக்கும் ஆன்லைன் நடத்துறதும் சேம் ஒரே மாதிரி தான் இருக்கு சார். பெரிய சேஞ்சஸ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் பதில் சொல்லிருக்கீங்க. இது தவிர வேற எதுவும் சொல்லணும், மக்களுக்கு சொல்லணும், என்கிட்ட எதுவும் கேட்கணும், என்கிட்ட எதுவும் சொல்லணும், அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது கம்யூனிகேஷன்ஸ்? சார் நான் உங்ககிட்ட தான் ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். நாங்கெல்லாம் இந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுப்போம் அப்படிங்கிற விஷயம் எப்படிங்க சார் நீங்க கண்டுபிடிச்சீங்க? இல்ல அது வந்து நானா முடிவு பண்ணல, நான் மட்டுமே முடிவு பண்ணல. உங்களோட உங்களோட மக்கள், நீங்க யாரு கூட இருக்கீங்களோ அந்த மக்கள், நான் அது தவிர உங்களை எல்லாத்தையும் நான் க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுல வந்து இதெல்லாம் அது என்ன சொல்லுவாங்க, இந்த பிள்ளைலாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்த்த விஷயங்கள் தான். அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் ரூட் மேப் வேணுமா? எங்கேயும் போய் ஒரு முட்டுச்சந்தில் மாட்டிக்காம எங்கே ரைட் எடுக்கணும், எங்கே லெஃப்ட் எடுக்கணும், நம்ம போக வேண்டிய இடத்துக்கு கெத்தாக எப்படி போய் ரீச் பண்ணணும், அதை தெரிஞ்சுக்கணுமா உங்களுக்கு? எந்த அப்ஜெக்ஷனாக இருந்தாலும் இந்த டாப் சீக்ரெட் தெரிஞ்சிருச்சுன்னா அழகாக ஹேண்டில் பண்ணிடலாம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா?
மார்க்கெட்டிங்கில் மக்களை போய் பார்க்கும்போது அவங்க சொல்கிற அந்த ஆள் பிடிக்கிற வேலை, டைம் இல்லை, மணி இல்லை, யோசிச்சுட்டு சொல்கிறேன். ஐயோ எங்கள் வீட்டுக்காரர் தெரிஞ்சால் எனக்கு கொன்னே போடுவார். அந்த மாதிரி அப்ஜெக்ஷன்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களா? அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு எனக்கு வயசாகிடுச்சு, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்ற கொஷின் உங்களுக்கு வருதா? ஒரு ஆலோசகராக அப்ஜெக்ஷனை கையாளுறது எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு ஒப்ஜெக்ஷனையும் எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளணுமா? ஏகா சார், இங்க என்ன நடக்குது? ஒரே குழப்பமா இருக்கே. நான் எழுதின ஸ்டோரி தான், ஆனா எனக்கே தெரியாம ஏகப்பட்ட ட்விஸ்ட் வைக்கிறாங்கப்பா.